அன்பு நண்பர்களே, இந்த ரெட் கிராக்ஸ் சேனலோடு பயணித்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஓஷோ ஒரு பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த வீடியோவில் ஒரு பேராசிரியர் தன்னுடைய குழந்தையின் பிறந்த நாளுக்காக புதிய விளையாட்டு பொருள் வாங்குவதற்காக செல்கிறார். அவருக்கு அந்த விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் ஏற்படும் வினோதமான அனுபவங்களை பற்றி தான் இந்த வீடியோ. I have heard a joke. ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் லாஜிக் தன்னுடைய 5 வயது மகனையும் மனைவியையும் அழைத்து கொண்டு குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடைக்கு சென்றார். He is very educated, very cultured. தனது மகனின் பிறந்த நாளுக்கு புதிய விளையாட்டு பொருள் ஒன்று வாங்க முடிவெடுத்தார்கள். ஒவ்வொரு விளையாட்டு பொருட்களாக பார்த்து தேர்வு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மிகவும் வித்தியாசமான, அதிகமாக குழப்பும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஜிக்ஸா பசில் ஒன்றை கவனித்தார். இந்த பேராசிரியர் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு லாஜிஷியன். எனவே இந்த பசிலை சால்வ் செய்ய முயற்சி செய்தார். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவர் அறிவுக்கு எட்டியவரை எல்லா வழிகளிலும் முயற்சி செய்து பார்த்தார். ஆனால் அவரால் அந்த பசிலை சால்வ் செய்ய முடியவில்லை. அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. ஆனாலும் அவர் முயற்சியை விடவில்லை. மக்கள் கூட்டம் சேர ஆரம்பித்தது. ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் லாஜிக்கால் ஒரு சிறிய குழந்தைக்கான பசிலை சால்வ் செய்ய முடியவில்லையா? அவரது மனைவியும் அவர் பங்கிற்கு தனது கணவருக்கு உதவி செய்து பார்த்தார். அவருடைய 5 வயது மகன் மட்டும்தான் இந்த சம்பவத்தை ரசித்து பார்த்து என்ஜாய் செய்து கொண்டிருந்தான். காரணம், அவன் இந்த பசில் சால்வ் ஆகிறதா என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படவும் இல்லை, ஆர்வம் காட்டவும் இல்லை. இப்படி செய் அப்படி செய் என்று தந்தையை உற்சாகப்படுத்தினானே தவிர he was the only one who was not troubled. சிறிது நேர முயற்சிக்கு பிறகு அந்த லாஜிஷியன் கடை உரிமையாளரிடம், What is the matter? இந்த பசிலை என்னாலேயே சரியாக பொருத்த முடியவில்லை என்றால் எப்படி ஒரு 5 வயது குழந்தையால் பொருத்த முடியும் என்று கேட்டார். கடை உரிமையாளர் அதற்கு பலமாக சிரித்துவிட்டு, இந்த பசில் சால்வ் பண்ண வேண்டிய டாய் அல்ல. It is not meant to be solved. இது ஒரு குழந்தைக்கு இப்போது உள்ள நவீன உலகத்தையும் நவீன வாழ்க்கையையும் அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு புதிய முயற்சிதான். அதாவது நீங்கள் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. இந்த குறிப்பிட்ட காரணத்திற்காக மட்டுமே இந்த பசில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதை சால்வ் செய்ய முடியாது என்று பதில் சொன்னார். வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட பர்பஸிற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வாழ்க்கையானது பர்பஸ்லெஸ் என்பதுதான் அந்த குறிப்பிட்ட பர்பஸ். அது சால்வ் பண்ண வேண்டிய ஒன்று அல்ல, ஆனால் வாழ வேண்டிய ஒன்று, என்ஜாய் செய்யப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் கொண்டாடலாம், ஆடலாம், பாடலாம், வாழ்க்கையில் என்ன என்ன செய்யலாம் என்று பல கோடி வாய்ப்புகள் உள்ளன. பட் ப்ளீஸ் நெவர் ட்ரை டு சால்வ் இட். அப்படி என்றால் நீங்கள் தவறான ஸ்டெப் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். யார் வாழ்க்கையை ஒரு ப்ராப்ளம் என்று சொன்னார்கள்? இந்த மரங்கள், இந்த வானம், இந்த கடல், இவையெல்லாம் ப்ராப்ளம் அல்ல சால்வ் செய்வதற்கு. ஆனால் மனதிற்கு சேலஞ்சுகள் தேவைப்படுகிறது. அதற்கு ஏதாவது ஒன்றுடன் போராடி கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகளே இல்லை என்றால் கூட அதுவாக ஒன்றை உருவாக்கி கொள்ளும். அதை சால்வ் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் குட். ஈகோ இஸ் என்ஹான்ஸ்டு. எதையோ சாதித்துவிட்ட திருப்தி மனதிற்கு. So life in itself is not a problem. அதை சால்வ் செய்ய எடுக்கும் எந்த முயற்சியும் முட்டாள்தனம்தான். வாழ்க்கை வாழ வேண்டிய புரியாத புதிர். என்ஜாய் இட், டிலைட் இன் இட், லவ் இட், லிவ் இட். என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் செய்து பாருங்கள். ஆனால் தயவு செய்து சால்வ் பண்ண முயற்சி செய்யாதீர்கள். இட்ஸ் நாட் a problem at all. For watching. முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க.
அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.